எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மசாலாவை பத்தி தான் பேச போறோம். மஞ்சள். ஆனா இந்த மஞ்சளுக்குள்ள யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்து நாம இதை கேட்டு வளர்ந்திருப்போம் இல்லையா? எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோ, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நோய் எதிர்ப்பு சக்திக்கு மஞ்சள் தான் எல்லாம்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், நீங்க சாப்பிடுற மஞ்சளோட முழு பலனும் உங்க உடம்புக்கு கிடைக்கவே இல்லனா என்ன பண்ணுவீங்க? அட ஆமாங்க, இதுதான் மஞ்சளை சுத்தி இருக்கிற மிகப்பெரிய ஒரு முரண்பாடு. வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த பொன்னான முரண்பாடுங்கிற விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா மஞ்சள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம தலைமுறையா நம்புறோம். ஆனா இன்னொரு பக்கம் அறிவியல் இத நிரூபிக்க ஏன் இத்தனை வருஷமா திணறுது? அந்த மர்மம் முடிச்சதான் நாம அவிழ்க்க போறோம். மஞ்சளோட உண்மையான ஹீரோ யாருன்னு கேட்டா அதுக்குள்ள இருக்கிற குர்கிமின்ங்கிற ஒரு மூலப்பொருள் தான். சரி, இந்த குர்கிமின் நம்ம உடம்புக்குள்ள போனதும் என்னதான் ஆகுது? அதோட பயனும் ஒரு புதையல் வீட்ட மாதிரி தாங்க. ஆனா கடைசியில அந்த புதையல் நமக்கு கிடைக்காம வீணா போகுதா? வாங்க அதோட பின்னாடியே போய் பாப்போம். இப்பதான் அசல் விஷயமே வருது. நீங்க எவ்ளோ மஞ்சள் சாப்பிட்டாலும் சரி, அதுல இருக்க குர்குமின்ல 1% கம்மியா தான் நம்ம உடம்பால உறிஞ்சிக்க முடியுதாம். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 1க்கும் குறைவான சதவீதம். அப்போ மீதி 99% என்ன ஆகுது? அப்படியே வீணா போயிடுது. ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு பின்னாடி சில அறிவியல் காரணங்கள் இருக்கு. முதல்ல, இந்த குர்குமின் தண்ணியில கரையவே கரையாது. எண்ணெயே தண்ணியில ஊத்துனா எப்படி மிதக்குமோ அப்படித்தான். ரெண்டாவது, நம்ம கல்லீரலுக்குள்ள போனதும் நம்ம கல்லீரல் இத ஒரு வேண்டாத விருந்தாளி மாதிரி நினைச்சு நீ இங்க இருக்காத வெளியே போன்னு சொல்லி ரொம்ப வேகமா உடம்ப விட்டு வெளியே தள்ளிடுது. சோ அது அதோட வேலையை செய்யறதுக்கு முன்னாடியே காணாம போயிடுது. சரி, 99% வீணா போச்சுனா அப்போ மஞ்சளோட நன்மைகள் எல்லாம் வெறும் கட்டுக்கதையா? இல்லவே இல்ல. அதுக்கான பதில் நம்ம உடம்புக்குள்ளேயே நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்கு. அந்த ரகசியம் நம்ம வயித்துல இல்ல, நம்ம பெருங்குடல்ல இருக்கு. ஆமாங்க, அங்க வாழ்ற கோடிக்கணக்கான சின்ன சின்ன நுண்ணுயிரிகள் தான் மஞ்சளோட உண்மையான சக்தியை வெளிக்கொண்டு வர்றாங்க. வாங்க நம்ம கதையோட உண்மையான ஹீரோக்களை பாப்போம். இவங்க தான் நம்ம குடல்ல இருக்கிற வேலையாள் பாக்டீரியாக்கள். இவங்கள ஒரு மினி ஃபேக்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம உடம்பால நேரடியா பயன்படுத்த முடியாத பொருட்களை நமக்காக ரொம்ப உபயோகமான பொருட்களா மாத்தி கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இந்த முழு விஷயத்தையும் இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம். இத நீங்க கேட்டீங்கன்னா விஷயம் என்னன்னு உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சிடும். இப்போ குர்குமினை ஒரு பெரிய தங்க கட்டி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி தான். ஆனா அதை எடுத்துட்டு போய் கடையில கொடுத்து ஒரு டீ வாங்க முடியுமா? முடியாது. முதல்ல அத பணமா மாத்தணும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம உடம்புக்கும் இந்த குர்குமின் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. ஆனா அதை நேரடியே நம்ம உடம்பால செலவு பண்ண முடியாது. இந்த மாத்திர வேலைய 3 ஸ்டெப்ல பார்க்கலாம். ஸ்டெப் 1, அந்த தங்க கட்டி அதாவது குர்குமின் நம்ம பெருங்குடலுக்கு வந்து சேருது. ஸ்டெப் 2, அங்க இருக்கிற நம்ம பாங்காஷியஸ் மாதிரி செயல்படுற குடல் பாக்டீரியாக்கள் அதை எடுத்துக்குது. ஸ்டெப் 3, சில கெமிக்கல் வேலைகளை பண்ணி அந்த தங்க கட்டிய செலவழிக்கக்கூடிய பணமா மாத்திடுது. அந்த பணத்துக்கு ஒரு பேர் இருக்கு. அதுதான் டெட்ரா ஹைட்ரோ குர்குமின், சுருக்கமா THC. இதுதான் நம்ம உடம்பால ஈஸியா ஏத்துக்க முடியற, செலவழிக்க முடியற வடிவம். இந்த THC தான் உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுன்னு எல்லா நல்ல வேலையும் செய்யுது. அதாவது குர்குமினால் நேரடியா செய்ய முடியாதத இந்த THC தான் செஞ்சு முடிக்குது. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. குர்குமின் அதாவது தங்க கட்டி நம்ம உடம்புக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா THC அதாவது பணம் நம்ம உடம்புக்கு நல்லாவே கிடைக்குது. குர்குமினை விட THC ரொம்ப ஸ்டேபிள் ஆனது. அது மட்டும் இல்ல, ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தியும் அதுல தான் அதிகம். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம குடல்ல இருக்கிற அந்த சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் தான் இங்க உண்மையான ஹீரோஸ். பாருங்க, இந்த விஷயம் வெறும் மஞ்சளுக்கு மட்டும் கிடையாது. நம்ம சூப்பர் ஃபுட்னு சொல்ற பர உணவுகளை பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே இது மாத்த போகுது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த பயோரியாக்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, உங்க குடல் ஆரோக்கியமா நல்ல பாக்டீரியாக்களோட இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு ஃபுல் பேங்க் ஸ்டாஃபே இருக்காங்கன்னு அர்த்தம். நீங்க சாப்பிடுற நல்ல உணவுகளை அவங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி மாத்தி கொடுப்பாங்க. ஆனா உங்க குடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா அந்த பேங்க்ல கேஷியரே இல்லைன்னு அர்த்தம். நீங்க எவ்வளோ தன்னக்கட்டிய கொண்டு போய் கொடுத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு மட்டும் கதையோட ஒரு பாதி தான். மீதி பாதி நம்ம குடலுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிரிகள் கையில தான் இருக்கு.
அதனால இந்த சூப்பர் ஃபுட்ஸோட முழு பலனும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம குடல்ல இருக்கிற இந்த நண்பர்களுக்கும் நாம சாப்பாடு போடணும். எப்படி? நிறைய நார்ச்சத்து இருக்கிற காய்கறி, பழங்களை சாப்பிடுறது மூலியமா நம்ம பேங்க எப்பவும் பிஸியா வச்சுக்கலாம். அதனால இனிமே நீங்க சாப்பிட உட்காரும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க சாப்பிடுறது உங்க ஒருத்தருக்கு மட்டுமா, இல்ல உங்க உடம்புக்குள்ள வாழ்ற கோடிக்கணக்கான உயிர்களுக்குமா? இந்த ஒரு கேள்வி ஆரோக்கியத்தை பத்தின உங்க பார்வையே மாத்தி போடலாம். இந்த விளக்கத்தை பொறுமையா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.